ஒரே காலேஜ்ல இருந்து 7400 சிஇஓஸ் உருவாகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6400க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 வந்து பாத்தீங்கன்னா யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பத்ம பூஷன் ஸ்ரீ அவார்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம போய் படிச்சு நம்மளுடைய கனவு நனவாக்கணும், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வரணும், நானும் இன்னோவேஷனா ஏதாவது பண்ணணும். 0% அட்டெண்டன்ஸ்ல. ஐயோ என்னது 0% அட்டெண்டன்ஸ்? ஆமா, காலேஜ்ல ஜாயின் பண்ணா பரவாயில்ல, போகலன்னா கூட பரவாயில்ல, அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா உங்களுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் சம்பந்தமா இருக்கு அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டடி. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீட்டு இல்ல ஜேஇக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்களா நீங்க? இப்ப எக்ஸாம் வச்சா ஐயோ இப்ப எக்ஸாம் ஏன் சார் பயமுறுத்துறீங்க அப்படின்றீங்களா? இல்ல, இப்ப எக்ஸாம் வச்சா நம்ம என்ன லெவல்ல இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அது இல்லாம எக்ஸாம் டேல இருக்கக்கூடிய பதட்டத்தெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், என்ன பதட்டம் வரும், இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9th நவம்பர் 2025 சாய்ராம் குரூப் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர்ஜிஆர் அகாடமியும் சாய்ராமும் இணைஞ்சு ஒரு மாக் எக்ஸாம் பண்றவங்க. அந்த எக்ஸாம் மட்டும் மார்க் இல்லாம அந்த டேவே உங்களுக்கு எக்ஸாம் டேவே மார்க்கா கொடுக்குறோம். 9th அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 9 o'clockல இருந்து 1 o'clockல எக்ஸாம்க்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம்க்கு என்னெல்லாம் கொண்டாடணும், அப்ளிகேஷன் போடுறப்ப எப்படி அப்ளிகேஷன் வந்து போடணும், ஐடென்டிபிகேஷனுக்கு நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கணும், எக்ஸாம் முடிஞ்சதுமே ரிசல்ட் எப்படி பார்க்கணும், கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை தட்டணும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ். 2ல இருந்து 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம். கீழே லிங்க் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இமிடியேட்டா. இட்ஸ் எ ஃப்ரீ ஈவெண்ட். மதியம் உங்களுக்கு லஞ்ச் இருக்கு, வந்து போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ. எது சார் அந்த கேம்பஸ்ன்னு பாக்குறீங்களா? எல்லாரும் ஃபேமஸ் தான், நிறைய வருஷங்களா நானும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் பிட்ஸ் பிளானிங். பிட்ஸ் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா துபாய் கேம்பஸ் இருக்கு, கோவா கேம்பஸ் இருக்கு, ஹைதராபாத் கேம்பஸ் இருக்கு, மும்பை கேம்பஸ் இருக்கு, பிளானிங் கேம்பஸ் இருக்கு. ரைட்டா? இவ்வளோ கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா இதுக்கு டைரக்டா போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சீட்ஸ் வந்து வெரி லிமிட்டட் சீட்ஸ். ஆனா இங்க மட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப், உங்க கேரியர் வந்து பாத்தீங்கன்னா செட்டில்டு. ஈவன் என்ஐடி IIITல கூட போய் வாங்க முடியாத சேலரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 30 lakhs ஆவரேஜ் பேக்கேஜ். சில என்ஐடிஸ்லயும் சில IIITலயும் சில ஐஐடில கூட பாத்தீங்கன்னா 9 to 15 lakhs தான் ஆவரேஜ் சேலரி. பட் பிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 lakhs வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் கிடைக்குதுன்னா நம்ம ஏன் அந்த கேம்பஸ்ல போய் இருக்கக்கூடாது? நம்ம குழந்தைங்க ஏன் அங்க படிக்க கூடாது? பேரண்ட் திங்க் பண்ணணும். குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா நான் இன்னோவேஷனா இருக்கணும், நான் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டா எக்ஸ்ப்ளோர் ஆகணும், போய் நான் கிளாஸ்ல உட்காந்து ரீட் பண்றத விட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் ஸ்டார்ட் அப்ல நிறைய கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா இட்ஸ் a பெஸ்ட் பிளேஸ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இந்த இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் தி எக்ஸாமினேஷன் நேம் கால்ட் பிட்ஸாட். இந்த எக்ஸாம்ஸ் எழுதினாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் சேர முடியும். வேற எதனா வழி இருக்கா சார் இந்த இன்ஸ்டிடியூட்லனா? இஃப் யூ ஆர் தி ஸ்டேட் டாப்பர் யூ கேன் ஈஸிலி கெட் சீட். ஸ்டேட் டாப்பரா இருந்தீங்கன்னு வச்சுங்க, எந்த எக்ஸாம்ஸ் எழுத தேவையில்ல, டைரக்ட் அட்மிஷன். அப்ப உங்களுடைய கனவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் அடிச்சு தூள் கலப்ப போறேன் பாருங்க, இந்தியாவோட லெவலையே நான் சேஞ்ச் பண்ண உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி புரட்டி போட போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த கேம்பஸ்ல நீங்க போகணும். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இது என்ன படிச்சா இதுல நான் வந்து போக முடியும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம்ஸ்ல 130 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த 130 கொஸ்டின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பயாலஜி. ஏன்னா இங்க வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் குரூப் இருக்கு, ஃபார்மா இருக்கு, எம்எஸ்சி படிக்கணும்னா படிக்கலாம், டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால படிச்சுட்டு 2 வருஷம் அப்ராட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கான டைப்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியா? டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல நீங்க போய் படிக்கிறதுக்கு எழுத வேண்டிய எக்ஸாம் என்ன சொன்னேன், பிட்ஸாட். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்ப சார் தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜனவரியில இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. இது 2 செஷனா நடக்க போது. ஜூன்ல ஒரு செஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லுங்க சார் எப்ப கிடைக்கும்? ஜனவரியில் அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, நம்ம ஏன் கவலைப்படுவோம்? டீடைல்டா நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான், சரியா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம
ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இட்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் 2025க்கான ப்ராஸ்பெக்டஸ். மேபி இதுல சில சேஞ்சஸ் கூட 2026ல கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்வான்ஸா நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க பக்காவா என்ன பண்ணிடணும், ரெடி ஆயிடணும். ஏன்னா இங்க லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி. அதனால நீங்க இப்பயே கொஞ்சம் ரெடி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பரா இருக்கும். ரைட், இதுல சில விஷயங்கள் பார்க்கலாம். The Birla Institute of Technology Science, BITS Bilani, recognized as a institution of eminent by the Ministry of Education, Government of India, is India's leading institute for higher education and they deemed to be university with an illustrious legacy, modern campuses and eminent alumni in leadership position across the world. சென்னையில மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, அக்ராஸ் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினிஸ் எல்லாம் ரொம்ப பிரமாண்டமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. The institute commitment to excellence, adherence to merit, transparency, innovation and enterprise out characteristics, its steady march to eminence. It is the only private university in India which DST, Government of India, has identified to establish a technology innovation hub under the Biocephalus vertical with a grant of rupees 125 crores. ஆமா, பயங்கரமா இருக்குல்ல, ரைட்டா? Admission to all the integrated first degree programs of BITS Bilani for its campus at Pilani, KK Birla, Goa and Hyderabad for the academic year next 26-27 will be made on the basis of computer-based online test conducted by BITS Bilani. This is a test referred as BITS Admissions Test 2026 அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கோம். இதுல என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒவ்வொரு கேம்பஸ்லயும் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அட் பிட்ஸ் பிலானி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஇ கெமிக்கல், சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், electrical and electronics and instrumentation, electronics and communication, mathematics and computing, mechanical, manufacturing, engineering, environment and stability engineering. பாத்தீங்களா எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா எந்த கேம்பஸ்ல இருக்கு, பிலானி கேம்பஸ்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பிஇக்கு அப்புறம் பி ஃபார்ம் இருக்கு. தென் எம்எஸ்சில வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், செமிகண்டக்டர் அண்ட் நானோ சயின்ஸ். இந்த கோர்சஸ் வந்து எதுல இருக்கு, எம்எஸ்சில. தென் எம்எஸ்சி ஜெனரல் ஸ்டடிஸ் கூட இதுல இருக்கு. தென் பிட்ஸ் பிளானி கேகே பிர்லா கோவா கேம்பஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிஇல கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், mathematics and computing, mechanical, environmental and sustainability engineering. இது இல்லாம MSc ல biological science, chemistry, economics, mathematics, physics, semiconductor and nano science வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, நம்மளுடைய கோவா கேம்பஸ்ல இருக்கு. இது ஹைதராபாத் கேம்பஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BE ல chemical, civil, computer science, electronics and communication, electrical and electronics and instrumentation, mathematics and computing, மெக்கானிக்கல், என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியரிங். தென் பி ஃபார்ம் இருக்கு எம்எஸ்சி ல பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், செமிகண்டக்டர் அண்ட் நானோ சயின்ஸ். இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, ஹைதராபாத் கேம்பஸ்ல. இந்த கேம்பஸ் இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2+2 2 வருஷம் இந்தியால படிக்கலாம், 2 வருஷம் பாத்தீங்கன்னா அப்ராட்ல நிறைய யூனிவர்சிட்டி, டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி கிட்ட டை அப் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. 2+2 3+2 சில கோர்சஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா ஒரு குழந்தை வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்ப the 5-year inter campus டிகிரி ப்ரோக்ராம் BE with PCM input, இது வந்து பாத்தீங்கன்னா MBA, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிலானி கோவா கேம்பஸ், அப்புறமா 2 வருஷம் எங்க படிப்பாங்க, MBA வந்து பிட்ஸ் ஹோம் கேம்பஸ்ல வந்து படிப்பாங்க. மெரிட்டோரியஸ் அண்ட் ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் enrolled in the BE program with PCM input at BITS Bilani STEM campuses of India will have the opportunity, புரியுதா யாருக்கு, will have the opportunity to pursue an inter campus 3+2 degree programs combining BE plus என்னது
STEM campus in India with an MBA degree at BITS Home, Mumbai. ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஜினியரிங் படிக்கிறப்ப ஆனா பிசினஸ் ரிலேட்டடா நான் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப பிரம்மாண்டமா வரணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி திங்க் பண்றவங்க, நான் வெறும் படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு இல்ல, நான் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பிரம்மாண்டமா பிசினஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்படின்றவங்களுக்கு சூப்பரான கோர்ஸ். தென் 3+2 இன்டர் கேம்பஸ் வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் program aims to nurture the next generation of technology enabled business leaders. புரியுதா? வெறும் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சா வராது, பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா லீடர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் by combining a recognized engineering foundation with a top tier management education வந்து பாத்தீங்கன்னா இந்த 3+2 year program வந்து கொடுக்குது. This unique offering integrates a Bachelor of Engineering BE program from BITS Pilani STEM campus in India with a Master of Business Administration MBA from program BITS Home, Mumbai. ரைட்டா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா 5 years கோர்ஸ். இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அற்புதமான கோர்ஸ் பிட்ஸ்ல மட்டும் தான் நீங்க இந்த மாதிரியான பார்க்க முடியும். தென் டைரக்ட் அட்மிஷன் வந்து போர்டு டாப்பர்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் ஸ்டேட்ல ஸ்டேட் டாப்பரா இருந்தீங்கன்னா யூ வில் கெட் டைரக்ட் அட்மிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பிட்சாட் எக்ஸாம்ஸ் எழுதினா தான் போக முடியும் பார்த்தோம். இதுல வந்து டைரக்ட் அட்மிஷன்ஸ். இதுல எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு +2ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆர் பயாலஜி 75% மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட் வச்சிருக்கணும். இண்டிவிஜுவல் வந்து 60% மினிமம் மார்க் இருக்கணும். அதை வந்து பாத்துக்கணும். தென் வந்து பிஃபார்முக்கு அப்படின்ற வரப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் 75% மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 60% வந்து அக்ரிகே இதுல வந்து இண்டிவிஜுவல்ல பார்த்தோம் அப்படின்னா 60% மினிமம் மார்க்ஸ் இருக்கணும். 2+2 டிகிரிக்கு 3+2 டிகிரிக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட்? தென் இப்ப எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்? 2026ல பிட்ஸ்ல எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? The examination will be organized in 2 set of dates, BITSAT session 1 and BITSAT session 2. ரெண்டு செஷனா வந்து இந்த செஷன் இருக்கும். The examination separated by a gap of few weeks. இந்த ரெண்டு செஷனும் ஒரு few weeks கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க. The candidate can choose the center, the date and the slot of his own convenience to take the test as described later in this document. புரியுதா? எக்ஸாம்ஸ் வந்து டேட் நீ செலக்ட் பண்ணிக்கோ, எக்ஸாம் வென்யூ நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் மே அப்பியர் ட்வைஸ். இந்த செஷன் ரெண்டு செஷனுமே வந்து நீங்க அப்பியர் ஆகணும் அப்படின்னா கேண்டிடேட் மே அப்பியர் ட்வைஸ் ஈவன் அட் த டைம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீ ஃபர்ஸ்ட் செஷனுக்கு போடுறப்பே ரெண்டு வாட்டி அப்பியர் ஆகணும்னால போடலாம். Such a candidate will then choose one slot from the first set of dates and another from the second. ரைட்டா? ரெண்டுத்துல இருந்தும் டேட்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். A candidate may opt for session 1 or both. இல்லமா நான் ஒன்னு மட்டும் எழுதினா போறோம் அப்படின்னு ஒன்னு மட்டும் எழுதலாம், இல்ல நான் ரெண்டுமே எழுத போறேன்றவங்களாம் ரெண்டுமே எழுதலாம். The candidate may also choose to appear the second time after the first appearance. ரைட்டா? ஃபர்ஸ்ட்க்கு எழுதுனதுக்கு அப்புறம் கூட தனியா நீங்க போடணும்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. Those who did not apply appear session 1 can also to appear session 2. ஃபர்ஸ்ட் செஷன் நான் அட்டெண்ட் பண்ணல, செகண்ட் செஷன் அட்டெண்ட் பண்ணுமா? எஸ், எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The application window will reopen session 2 after the first date of admissionக்கு செஷன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா பிட்சாட்கான செகண்ட் செஷனுக்கான அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் ஆகும். அதுல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஃபீஸ் வந்து லாஸ்ட் இயர் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ரெண்டு செஷனும் சேர்த்து எழுதணும்னா 5500 ரூபாய், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 4500, ட்ரைஜெண்டரா இருந்தா 4500. இதுவே நான் ஸ்பிளிட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000, செகண்ட் செஷனுக்கு வந்து 1500 அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணிக்கலாம். மேலுக்கு வந்து 3500, ஃபீமேல் அண்ட் ட்ரைஜெண்டருக்கு 3000. இதுவே வந்து செகண்ட் செஷனுக்கு 2000 rupees ஃபார் மேல், 1500 ஃபார் ஃபீமேல் அண்ட் ட்ரைஜெண்டர். அவ்வளவுதான். இதே பாத்தீங்கன்னா அப்ராட்ல எழுதுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேண்டிடேட் துபாய் சென்டர் போடணும் அப்படின்னா 7150 rupees வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டு செஷனுக்கும் சேர்த்த மாதிரினா 9150 போட வேண்டியது இருக்கும். இண்டிவிஜுவல் செஷன் போடணும்னாலும் அமௌண்ட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பாத்துக்கலாம். இந்த அமௌண்ட்லாம் நீங்க பே பண்ணிட்டு அப்புறம் எனக்கு வேண்டாம் திருப்பி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. தென் இதுல என்னெல்லாம் கேட்பாங்கப்பா, பார்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours எக்ஸாம்ஸ் இது நடக்கும். இதுல பார்ட் 1ல பிசிக்ஸ் கேட்பாங்க, பார்ட் 2ல கெமிஸ்ட்ரி கேட்பாங்க, பார்ட் 3 இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இதுல பார்ட் 3ல A-B பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல இருந்து क्वेश्चंस இருக்கும், தென் லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து क्वेश्चंस இருக்கும். தென் பார்ட் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா B ஃபார்ம் இருக்கு, தென் BE இருக்கு,
என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இது ரெண்டுமே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. ஆல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமா, அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதுல நீங்க கரெக்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 3 மார்க், தப்பாயிடுச்சுன்னா 1 மார்க் நெகட்டிவ் வந்துரும். ஜெயில வேற மாதிரி 4க்கு 1, பட் இங்க வந்து 3க்கு 1. ரெண்டாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப முக்கியமானது, 130 கொஸ்டின் கொடுக்குறாங்களா, நீ 3 ஹவர்ல முடிக்கணும், உனக்கு 3 ஹவர்ல முடிக்கிறதுக்கு சீக்கிரமா பண்ணிட்டு உனக்கு எக்ஸ்ட்ராவும் பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின் கொடுக்குறேன்றாங்க. ஆனா 12 கொஸ்டின் பண்றப்ப ஃபர்ஸ்ட் இருக்க 130 கொஸ்டின்ஸை வந்து நீங்க மாத்த முடியாது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். அப்படின்னு அங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பிசிக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி இருந்து 30 கொஸ்டின், இங்கிலீஷ்ல இருந்து 10 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ், தென் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி 40 கொஸ்டின், டோட்டல் இஸ் 130 கொஸ்டின்ஸ். ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 130 கொஸ்டின்ஸ். இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் சொன்ன மாதிரி 3 மார்க் கரெக்டா இருந்தா, தப்பா இருந்தா 1 மார்க்கு போயிடும். ரைட்டா? அதனால பாத்துக்குங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க இப்பத்துல இருந்து 11 and 12th என்சிஆர்டி சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கு நீங்க இப்பத்துல இருந்து ரெடி ஆயிட்டீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்ட் அப்ஸ் சிஇஓஸை கிரியேட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க போய் படிக்கிறதுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. இதுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஆர்ஜிஆர்ல கோமட் 26 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கம்பைன்ட் ப்ரோக்ராம். நீங்க இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எது வேணாலும், ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதலாம், எஸ்ஆர்எம் எழுதலாம், விஐடி எழுதலாம், அமிர்தா எக்ஸாம்ஸ் எழுதலாம், தென் மணிப்பால் எக்ஸாம்ஸ் எழுதலாம், இந்துஸ்தான் எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஜேஇ மெயின் எழுதலாம், ரைட்டா, நீட் எக்ஸாம் எழுதலாம், ஐஐடி எக்ஸாம்ஸ் எல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு கோமட் 2026 அப்படின்ற மாதிரி ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிருக்கோம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க கூட இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒரு 10-15 எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு 20,000 தான் உங்களுக்கு சார்ஜ் பண்றோம், பிளஸ் டாக்ஸ். இதுல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்துரும், மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்றோம். கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி அடாடாடா 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 20,000. ஃபர்ஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 50% ஆஃபர் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நிறைய பேர் கால் பண்ணி என்ன சார் இதுக்குள்ளேயே 200 வந்துட்டாங்க, எங்களுக்கு ஆஃபர் கொடுங்க தான். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are offering RGR Academy வந்து பாத்தீங்கன்னா we are offering first 500 ஸ்டூடெண்ட்க்கு 50% ஆஃபர். so the fees is only 10,000 plus tax 11,800 தான். இதுல நம்ம ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோமட்ல நான் சொன்ன மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய அனைத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இன்க்ளூடிங் நீட் அண்ட் ஐஐடி அண்ட் ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் அண்ட் பிட்சேட் நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் 2026 நீங்க எழுதலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய செட் எக்ஸாம்ஸ் 2026க்கும் இந்த எக்ஸாம்ஸ் நீங்க ஆர்ஜிஆரோட கோமட் 2026 எக்ஸாம்ஸ் மூலமா நீங்க கிராக் பண்ண முடியும். அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே அந்த 500ல நீங்க இருந்து 50% ஆஃபரை எடுக்கணும் அப்படின்னா உடனே உங்களுடைய போன் எடுங்க, 9384810298 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் உடனே எங்க சார் போடணும், அமௌண்ட் எப்படி சார் போடணும், என் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு இமீடியட்டா நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. டக்குன்னு பண்ணுங்க சார். உடனே பண்றதுக்கு டைம் இல்ல சார், ஆபீஸ்ல இருக்கேன் சார், வீட்டுக்கு போய் கலந்து ஆலோசிச்சுட்டு குழந்தை கூட போகணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க பாருங்க, டப்புன்னு தட்டுங்க, ஓபன் ஆகும். டீடைல்ஸ் கொடுங்க, என்ன ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. டோன்ட் மிஸ் 50% ஆஃபர். நீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. 10,000 ரூபாய் 15 என்ட்ரன்ஸ் எழுத முடியும் அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் காஸ்ட் எங்க பார்த்தோம்ல 4,500 ரூபாய். 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கிறதுன்னா விட்டுலாமா? அடிச்சு தூள் கலப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் +2 படிக்கக்கூடியவங்க இன்ஜினியரிங் போறாங்க, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்க ஸ்கூல் குரூப் நீங்க அதுல இருந்தீங்கன்னா, டீச்சரா இருந்தீங்க, இல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கீங்க, பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்கீங்க, டீன் பாக்குறீங்க, இது கரஸ்பாண்டன்ட் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய மாணவர்களுக்கு பயன்படணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 10,000 ரூபாயில 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு லைவ் கிளாஸஸும் பிளஸ் மெட்டீரியல்ஸ் பிளஸ் வந்து டெஸ்டும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், மேல வீடு, கீழே வீடு, சைடு வீடு அப்படின்றாங்க பாத்தீங்களா, எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி
யோசனை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆர்ஜிஆர் யூடியூப் சேனல் அப்படின்ட்டு. ஏன்னா டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு தேவையான கேரியர் ஆப்ஷன்ஸ எங்கெல்லாம் இருக்கோ, எப்படியெல்லாம் இருக்கோ, எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் சூப்பரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எப்படி அப்ளிகேஷன் போடணும், எப்படி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும், எப்படி கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்ற என்டையர் வீடியோ டெய்லி பேசிஸ்ல தேடி பிடிச்சி எங்க டீம் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணும், லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வேற எதுனா உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். என்டையர் தமிழ்நாடுல இருக்கிறவங்க, இந்தியால இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம பசங்க தான் இருக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஆர்ஜிஆர் அகாடமில இறங்கி இருக்கோம். இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்ற எண்ணத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். திருப்பியும் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கிறேன். தேங்க்யூ.